ஹே காய்ஸ், சோயா கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான ஆஃப் ஆனியன் 1 டொமேட்டோ எடுத்துக்கிறேன். அதில் அந்த டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக், கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2-3 ட்ராப்ஸ் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் சாப்டு ஆனியன்ஸ், கறி லீவ்ஸ், கிரீன் சில்லி எல்லாமே உள்ளே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கோன்றனால சாட்டே ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் கிரைண்ட் பண்ண பியூரேவை உள்ளே போட்டுட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன். அப்புறம் என் மாமியார் கொடுத்த பொடி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது ஒரு சைட் பச்சை வாசம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சோயாவை ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த நவீன மிஷினை வச்சு கேரட்டை துருவ போகிறேன். ஆக்சுவலாக இந்த நவீன மிஷின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டக்குன்னு அதை துருவறதுக்கு எனக்கு சிம்பிளாகவும் இருக்குது. இந்த கேரட்டையும் நான் இதிலே ஆட் பண்ணிட்டா எனக்கு ஃபைபர் ப்ளஸ் ப்ரோட்டீன் ஒரே டிஷ்ஷில் கிடச்சிரும். அப்புறம் என்ன, கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி அந்த சட்டியில் போட்டு ஒரு வதக்கு பண்ணால் அவ்வளோதான், டிஷ் ரெடி. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இதை சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.